நிமிஷம் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த கேஸ்ல ஒரு பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ் நான் கன்சிடர் பண்றேன். அந்த பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ்ல ரெண்டு பக்கத்துலயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இப்போ இதை சுத்தி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணி போறேன். ஹைப்போதெட்டிக்கல் சர்ஃபேஸ்னா என்னது? காஷியன் சர்ஃபேஸ். காஷியன் சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துலயும் 3 இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ இது வந்து பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ். ரைட் சைட்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், லெஃப்ட் சைட்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்? வெளியே போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே இருக்கும். ஏரியா வெக்டார் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா ஏரியா வெக்டார் அவுட்வர்ட் நார்மல் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இந்த இடத்துல ஏரியா வெக்டாரை ஏ வெக்டார்னு டினோட் பண்றேன். ஏ வெக்டார்னாலும் டிஎஸ் வெக்டார்னாலும் என்ன அது சேம் தான். இப்போ அதே மாதிரி தேர்ட் சர்ஃபேஸ்ல இது ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே இருக்கும். ஏரியா வெக்டர் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அவுட்வர்ட் நார்மல் டைரக்ஷன்ல இருக்கும். இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ செகண்ட் சர்ஃபேஸுக்கு வரும். இது ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா வெக்டர் என்னது? 0 டிகிரி. செகண்ட் சர்ஃபேஸ்ல ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா வெக்டர் என்னது? 90 டிகிரி. தேர்ட் சர்ஃபேஸ்ல ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா வெக்டர் என்னது? 0 டிகிரி. ஸோ EA cos 0 plus EA cos 90 plus EA cos 0 is equal to Q by epsilon naught. So EA cos 0, cos 0 ஓட வேல்யூ என்னது? 1. இங்கேயும் cos 0 ஓட வேல்யூ என்னது? 1. cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்போ 2EA is equal to Q by epsilon naught ன்னு வரும். ஆக்சுவலா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ். அப்ப நான் E மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கீழே புஷ் பண்ணிடுவேன். அப்போ E is equal to Q by 2A epsilon naught. இப்போ அந்த E is equal to Q by 2A epsilon naught இருக்குல்ல, இந்த Q by Aக்கு மட்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன். E is equal to sigma by 2 epsilon naught. சிக்மானா என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்மாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிக்மாவோட ஃபார்முலா என்னது? Q by A, அதாவது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோட SI யூனிட் கூலும்பு, ஏரியாவோட SI யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ SI யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னது? கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ் ஃபைனல் ஃபார்முலா என்னது? E is equal to sigma by 2 epsilon naught. சிக்மானா என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ் இந்த மாதிரி ஈஸியா நம்ம டிரைவ் பண்ணிடலாம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.